இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ஆபிரகாம் அவனோட ஊழியக்காரங்கிட்ட என்ன வேலை கொடுத்தாரு, அதை எப்படியாக இவர் செஞ்சார் அப்படின்றத சொல்லிகிட்ருப்பார் ரெபேக்காள் வீட்டில். சரிங்களா? அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 45வது வசனம் முதல். நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும் உம்முடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்றான். நான் குடித்தேன், ஒட்டங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரானது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரைமட்டம் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்தது மட்டுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவனை நிஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அதாவது போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறான். கர்த்தருக்கு நன்றியும் சொல்லிடுறான். பெண்ணும் அவங்க கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. சாப்பிட்டு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் எழும்பி என்னோடய எஜமான இடத்துக்கு அனுப்பிவிடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ரெபேக்காளையும் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ரெபேக்காள்கிட்ட அவரோட தாய் கேட்பா, நீ போறியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் பின்னாடி நடக்கும். நம்ம நாளைக்கு வசனமாக பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.